கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காரு எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சில மனுஷனை நம்பி நீங்கள் போனீங்கன்னா பாதியில் விட்டுட்டு போயிடுவான். இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்தில் சுகத்திலும் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்குறுதி தேவ சன்னிதானத்திலே கொடுத்தவர்கள் கூட இந்த வாக்குறுதியை மறந்து இன்றைக்கி பாதியிலே மனைவியை விட்டுட்டு போகிற புருஷன்மார்கள், பாதியிலே புருஷனை விட்டுட்டு போகிற மனைவிமார்கள், இப்படி தான் இன்றைக்கி காலங்கள் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, மரண பரியந்தம் உன்னை நான் நடத்துவேன். அப்படின்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒருவர் தான் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருந்து பயணப்படுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்ல காரியம் நடந்தாலும் கெட்ட காரியம் நடந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் கூட ட்ராவல் பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன், மரண பரியந்தம் அவர்களை நடத்துவார். அப்படின்னா நீ சாகிறது வரைக்கும் ஆண்டவர் உன் கூடவே இருப்பார்னு அர்த்தம். மரண பரியந்தம் அவர் ஒன்று நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார், எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக நடத்துவார், போஷித்து நடத்துவார், பாதுகாத்து நடத்துவார். அவர் தான் உங்களை நடத்தணும். அவர் நடத்தும்படிக்கு இன்றைக்கி எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஒரு நாள் வரும், நீங்கள் சொல்லுவீங்க, இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நான் பாக்கியம் பெற்றவன் சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தும். ஆண்டவர் ஏசாயா 58:11 சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். மரண பரியந்த நடத்துகிறவர் நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்மாவை திருப்தியாக்கி. அப்படின்னா ஊர் உலகம் எல்லாம் பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பஞ்சத்தை அனுமதிக்க மாட்டார். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக சுகமுள்ளதாக உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமுள்ளதாக கொடுத்து உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வட்டாத நீரூற்றை போலவும் செழிப்பு ஆண்டவர் வைப்பாராம். சரியா? ஒருவேளை நான் மரண படுக்கையில் கிடக்கிறேன்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் அந்த மரண படுக்கையில் கூட ஆண்டவர் உன்னை படுக்கையில் கிடக்கிற உன்னை ஆண்டவர் எழும்ப பண்ண முடியும். படுக்கையில் விழுந்த இவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று உலகத்தார் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், மரண படுக்கையில் கிடக்கிற உனக்கு மறுபடியும் நான் மறு வாழ்வு கொடுத்து மறு ஜீவன் கொடுத்து உன்னை ஓடி 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 இன்னும் உன்னை கொண்டு நான் செய்ய நினைக்கிற காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ எல்லா தடைகளோட அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம். இன்னைக்கு பிறகு கர்த்தருடைய ஆளுகையின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய ஒரு அன்பின் கரம், அபிஷேக கரம் என் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் என் பிள்ளைகளை நித்தமும் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும், முடிவு பரியந்தமாக நடத்தும், அற்புதமாய் நடத்தும், அதிசயங்களை செய்து நடத்தும், பாதுகாத்து நடத்தும், நோய் நொடிகளுக்கு விலக்கி நடத்தும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகள் நீங்கட்டும். என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.